எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு டிஷ்னு சொல்லலாம். எனக்கு பொதுவா ஃபிஷ்னா ரொம்ப பிடிக்கும். உங்கள நிறைய பேருக்கு கூட ஃபிஷ்ல இருக்கக்கூடிய டிஃபரண்ட் வெரைட்டிஸ் பிடிக்கும். அதுலயும் கேரளா ஸ்டைல்ல செய்யக்கூடிய ட்ரெடிஷனல் மீன் பொளிச்சது ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ். சோ இந்த ஒரு மீன் பொளிச்சது என்னோட ஃபேவரட் மட்டும் இல்ல, நிறைய பேருக்கும் ஃபேவரட்டா இருக்கு. இந்த மீன் பொளிச்சத இன்னைக்கு நான் பாம்ஃப்ரெட் ஃபிஷ் அப்படி இல்லனா வாவல் ஃபிஷ், வவால் ஃபிஷ்னு சொல்வாங்க இல்லையா? சோ அந்த மீனை வச்சு ரொம்ப அழகா வாழை இலையில கட்டி ரொம்ப ட்ரெடிஷனல் வேல செஞ்சு காட்ட போறேன். சோ இது ரொம்பவே சிம்பிளான ஒரு டிஷ் தான். எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பாம்ஃப்ரெட் மீன், அதாவது தமிழ்ல வவ்வால் மீனுன்னு சொல்லுவோம் இல்லையா? சில பேர் அதை வாவல் மீனுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மீன் எடுத்து தான் நம்ம இன்னைக்கு மீன் பொளிச்சது அப்படிங்கிற ஆத்தென்டிக் கேரளா டிஷ்ஷை நம்ம செய்ய போகிறோம். யூஸ்வலாக இந்த டிஷ்ஷை கரிமீன் அப்படிங்கிற ஃபிஷ் வந்து நீங்கள் எந்த ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டில் போய் கேட்டாலும் கொடுப்பாங்க. அந்த ஃபிஷ்ஷை வச்சு தான் செய்வாங்க. பட் அந்த ஃபிஷ் வந்து கிடைக்கலன்னா நீங்கள் இந்த ஒரு பாம்ஃப்ரெட் மீன் அப்படி இல்லைனா வாவல் மீனில் செய்யலாம். இந்த பாம்ஃப்ரெட் மீன் வந்து சில்வர் பாம்ஃப்ரெட் அப்படி இல்லைனா ஒயிட் பாம்ஃப்ரெட், அதாவது வெள்ளை வவ்வால் மீன். ஸோ வந்து நீங்கள் இதுலேயே வெள்ளை இல்லைனா பிளாக் வந்து செய்வாங்க. மோஸ்ட்லி வந்து ஒயிட்டில் தான் செய்யணும். ஏன்னா வெள்ளையை விட பிளாக்ல வந்து இந்த கொழுப்பு சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான சீ ஃபுட்டில் எதுக்கு நம்ம கொழுப்பு சத்து அதிகமாக சேர்க்கணும்னு ஒயிட் கலர் பாம்ஃப்ரெட் தான் மோஸ்ட்லி எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கலர் பாம்ஃப்ரெட் மீனை நம்ம இப்போ அதோட ஃபின்ஸ், அதோட க்ளீனிங் ப்ராசஸ், ஃபின்ஸை கட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சிட்ருக்கோம். முதல்ல அதோட ஸ்கேல்ஸை வந்து கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் கடையிலே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வரலாம். ஸோ இந்த தடவை வந்து எங்களுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ண மீன் கிடைக்காததுனால நாங்கள் ஃபுல் ஃபிஷ் அப்படியே வாங்கிட்டு வந்து வீட்டில் க்ளீன் பண்ணுறோம். ஸோ அதோட செதிலெல்லாம் முதல்ல ஒரு கத்தி வச்சு க்ளீனாக எடுத்துகிட்டு அண்ட் அதோட ஃபின்ஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துடணும். கரிமீன் வந்து விலை கம்மி தான், ஆனால் இந்த வாவல் மீன் வந்து கொஞ்சம் விலை கூட தான். பட் இருந்தாலும் இந்த வாவல் மீனுக்கு நம்ம அந்த விலையை கொடுத்து வாங்கலாம். ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம இதை வாங்கி செய்யலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஒரு வாவல் மீனில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. செதில்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃபின்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்மளோட அடுத்த ஸ்டெப் பார்த்தோம்னா ஃபிஷ்ஷோட அந்த ஒரு கீழ்ப்பகுதியில் இருந்து ஒரு எண்டு வரைக்கும் ஒரு கோடு போட்டு அதோட பாடியை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாத்தையும் நீக்கிடணும். ஸோ அப்படி பண்ணிவிட்டு தான் நம்மளோட அந்த ஒரு மசாலா ஃபில்லிங்லாம் போடணும். ஸோ அதை மட்டும் மறந்துடாதீங்க. அப்படி உங்களுக்கு க்ளீன் பண்ண தெரியலனா க்ளீன் பண்ணியே வாங்கிட்டு வந்துடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷாக இருக்குன்றது பார்த்தாலே தெரியுது. ஸோ அதுக்கப்புறமா ஒரு 4-5 டீப் கட்ஸ் போட்டுக்கணும். இந்த பக்கம் ஒரு 4-5 டீப் கட்ஸ் அண்ட் அந்த பக்கம் ஒரு 4-5 டீப் கட்ஸ். அப்போ தான் வந்து நம்மளோட மசாலா வந்து நல்லா ஊறும். ஏன்னா ஃபிஷ்ஷோட திக்னஸ் வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் ஆக்சுவலி ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ நல்லா வந்து மசாலா ஊறி ரொம்ப நேரம் நம்ம அந்த ஒரு தம்மில் வந்து வாழை இலையில் ஊற வச்சாலும் இந்த கட் போட்டால் தான் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்க. ஸோ இதுலேயே சின்ன சைஸ் மீன் கூட இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சிங்கிள் ஃபிஷ் எடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக ஒரு ஃபுல் மீலுக்கு வந்து நீங்கள் தயார் பண்ணலாம். ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரே ஒரு ஃபிஷ்ஷை நீங்கள் சர்வ் பண்ணாலே 4 பேர் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னெல்லாம் வேணுன்றதை சொல்லிடுறேன். 3 டேபிள் ஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர், அதாவது நல்ல ஒரு காரமான சில்லி பவுடர் இருக்கு இல்லையா? ஸோ அது மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப காரமாக வேணும்னா 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ 3 டேபிள் ஸ்பூன் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். அண்ட் 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அண்ட் 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. ஸோ இது கூட சேர்த்து ½ லெமன் நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். நம்மளோட மசாலாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்கான மசாலாவே நீங்கள் வைங்க. ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க. ஏன்னா நம்ம அந்த கட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா அதோட ஃப்ளஷில், ஸோ அதுக்குள்ளே வந்து இறங்கணும். தண்ணியாக நீங்கள் மசாலா ஆக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ண முடியாது இந்த மசாலாவை. அதனால் தண்ணி ஊற்றி மசாலா வந்து கொஞ்சம் பிணையும் போது பார்த்துக்கோங்க, நல்லா திக்காக தான் இருக்கணும். இன்றைக்கி நான் 2 பாம்ஃப்ரெட் மீன் வந்து குக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த ஒரு மசாலா வந்து 2 மீனுக்கு தேவையான அளவு தான் நான் சொல்கிறேன். ஸோ அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ 2 பாம்ஃப்ரெட் மீனுன்றதுனால இவ்வளோ மசாலா. நீங்கள் ஒரு மீனோ இல்லை 3, 4 அப்படி உங்களோட ரேஷியோ வந்து அதுக்கேற்ற மாதிரி மசாலா பொருட்களையும் கம்மியாகவோ கூடவாவோ போட்டுக்கோங்க. ஸோ மசாலாவை 2ஆக டிவைட் பண்ணி 2 பிளேட்டில் நான் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ 2 மீனை தனித்தனியாக நான் இப்போ மசாலா போடுறேன். ஸோ டாப் டு பாட்டம் ஒரு இடம் கூட விடாமல் நல்லா மசாலாவால் நீங்கள் கொஞ்சம் அவங்க கையாலேயே தேய்ச்சி விடுங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சும்மா மசாலாவில் டிப் பண்ணி எடுப்பாங்க. அந்த மாதிரி டிப் பண்ணுறதோட இந்த மாதிரி திக்காக மசாலா வச்சு நம்ம அதோட பாடியில் வந்து, அதாவது ஃபிஷ்ஷோட பாடியில் வந்து நம்ம தேய்ச்சி விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து நம்மளோட மசாலா இறங்கும். ஸோ ஃப்ளெஷ்ஷில் எந்த அளவுக்கு மசாலா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அண்ட் சீக்கிரமாக நம்ம எண்ணெயில் வச்சோன்னா அந்த ஒரு மசாலா வந்து சில பேருக்கு பிரிஞ்சு போயிடும்.
எண்ணெயை விட்டு. ஸோ மீன் மட்டும் தனியாக வேறு கலரில் இருக்கும் அண்ட் மசாலா தனியாக இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா கையை வச்சு மசாலாவை மீனில் தடவி விடுங்க. அண்ட் டெஃபினெட்லி இது வந்து திக்கான மீன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதனால் இதோட ஃப்ளஷ் பார்ட் மேலே மட்டும் இல்லை இன்சைட் பார்ட்டும் கொஞ்சம் நல்லாவே நீங்கள் மசாலா போட்டிங்கன்னா ஸோ எந்த இடத்துலேருந்து நீங்கள் இந்த மீனை வந்து பிச்சு சாப்பிட்டாலும் நல்லா வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு வெறும் ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் தான். ஸோ மீனை ஃப்ரை பண்ணுறதுக்காக தான் இந்த மசாலா. இதில் நீங்கள் கொஞ்சம் கூட குறைய உப்போ இல்லைனா உரைப்போ வந்து போட்டுட்டிங்கன்னா கூட அதை நம்ம கிரேவி பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அந்த ஒரு பார்ட்டில் நீங்கள் காம்பன்சேட் பண்ணிக்கலாம். மசாலா தடவினவனையே பொரிக்கிறத விட கொஞ்சம் அது ஊறினவுன்னு பொரிச்சா வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் தடவிட்டு அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் நல்லா ஊற வைங்க. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா 1 or 2 hours கூட நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம். இல்லையா உடனே கூட பொரிக்கலாம். எந்த ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் எதுவும் இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து நான் இப்போ ஒரு 10 to 15 minutes ஊற வச்சுட்டு அவ்வளோதான் பொரிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஊற வைக்கலாம். ஸோ என்னோட மற்ற குக்கிங் ப்ராசஸ்க்கு தேவையான வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நம்ம வெட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மசாலா போடுற ப்ராசஸை நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் ஊறிட்டுருக்கும். ஸோ இன்றைக்கி நான் அட் அ டைம் 2 மீனுமே பொரிக்க போகிறேன்றதுனால ஃபஸ்ட்டு ஆத்தென்டிக்காக நம்ம எப்போவுமே வந்து ஒரு இரும்பு பாத்திரத்தில் அகலமான ஒரு கல்லில் வந்து பொரிச்சோன்னா பெட்டர். ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து எண்ணெயில் டைரெக்டாக நம்மளோட மீனோட ஸ்கின் வந்து ஒட்டாதுன்னு. ஸோ அதுக்கு மேலே நம்மளோட மீனை வச்சாச்சு. ஸோ இந்த ஒரு மீனை வந்து நீங்கள் எப்படி பொரிக்கணும்னா ஹை ஃப்ளேமில் வச்சு தான் ஆல்மோஸ்ட் பொரிக்க வேண்டியிருக்கும். ஸோ ஒரு 5 minutes ஹை ஃப்ளேமில் வச்சு அதோட ஸ்கின் வந்து லைட் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நீங்கள் சிம்மில் வைக்கலாம். ஸோ சைடில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணெயை எடுத்து நீங்கள் மேலே ஊற்றுனீங்கன்னா ஈவனாக கீழே இருக்கிற பக்கமும் மேலே இருக்கிற பக்கமும் குக் ஆகிடும். ஸோ திருப்பி போடும்போது இந்த ஒரு மசாலா கீழே ஒட்டாமல் இருக்கும். ஏன்னா மீனை வந்து ஹை ஃப்ளேமில் தான் பொரிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்மளோட மீனோட ஸ்கின் வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 minutes பொரிச்சாதான் ஸ்டிஃப் ஆகிடும், அது ஒட்டாமல் இருக்கும், அப்படி இல்லைனா பிரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஒரு 5 minutes குக் ஆனதுக்கப்புறமா இப்போ இந்த பக்கத்தையும் நம்ம திருப்பி விட போகிறோம். நம்ம சூடான எண்ணெயை மேல் பக்கம் ஊற்றுனதுனால தான் அந்த மசாலா பிரியாமல் இருக்குது. ஸோ இந்த பக்கமும் ஒரு ஹை ஃப்ளேமில் 5 minutes விட்டிங்கன்னா இந்த ஒரு சைடும் குக் ஆகிடும். இதுக்கப்புறமா தான் நீங்கள் சிம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைட் பை சைட் நான் 2 மீனையும் பொரிக்க போகிறேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் பேனில் அதே மாதிரி 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை கொத்து ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே நம்மளோட மீனை போடுறோம். ஸோ மசாலா ஏதாவது மிச்சம் இருந்துச்சுன்னா அதை இந்த ஸ்டேஜ்லேயே மேலே தடவி விட்டுருங்க. ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம கொஞ்சம் சூடான எண்ணெயை ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பணும். சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ நான்ஸ்டிக் பேனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து பார்த்து நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இரும்பு கல்லில் சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும். பட் ஆனால் நான்ஸ்டிக் பேனில் எந்த அளவுக்கு ஸ்பீடாக குக் ஆகும்னு நமக்கு தெரியல. ஸோ அதனால் 5 minutesன்றது ஒரு 6-7 minutes கூட நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நீங்கள் திருப்பி விடலாம். இப்போ நம்ம மீனை சுற்றி போடக்கூடிய அந்த ஒரு கிரேவி தயாரிக்கிற ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். ஸோ ஒரு கடாயில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையை கீறி போட்டுக்கலாம். அதுக்கடுத்து தான் நான் இன்றைக்கி 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு நிறைய கிரேவி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை விட அதிகமாக கூட செய்யலாம். பட் இதுவே எனக்கு 2 ஃபுல் ஃபிஷ்ஷை கவர் பண்ணுற அளவுக்கு கிரேவி கிடச்சிது. ஸோ ஆனியன் அண்ட் டொமேட்டோ இதை நீங்கள் போடுற அளவை வச்சு தான் உங்களுக்கு கிரேவி அதிகமாக கிடைக்கும். கிரேவினா அதாவது மீனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு டைட்டாக திக்காக இருக்கும் இல்லையா அந்த கிரேவி, அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ 4 பெரிய வெங்காயம் கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா வதக்கிட்டே இருங்க. ஸோ வெங்காயம் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளியை போட போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்து கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ஸோ நல்லா கிளறிட்டே இருங்க. இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கூட குறைய ஏற்றிக்கலாம். ஸோ 2 டீஸ்பூன் உப்புன்றதே கரெக்டாக இருக்கும் இந்த மீனுக்கு. அடுத்ததாக நம்ம ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து நம்ம எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அதை நல்ல ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த பேஸ்ட்டில் வந்து நம்ம முதல் பால் இருக்குது இல்லையா, ஸோ அந்த முதல் பாலை மட்டும் எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாலை நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ ரொம்ப வந்து தண்ணி ஊற்ற வேணாம். ஸோ எனக்கு வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தான் ஆக்சுவலாக அந்த தேங்காய் பால் கிடச்சிது. ஸோ இப்போ நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்கிறதுனால தக்காளி போட்டாச்சு. தக்காளி பார்த்தீங்கன்னா 3 தக்காளி எடுத்திருப்பேன், நல்ல பெரிய சைஸ் தான். ஸோ வெங்காயம் 4ன்னு பார்த்தா தக்காளி 3 போதும். ஸோ இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் பெப்பர்,
ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கிரேவியாக வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மீனோட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்பெஷாலிட்டி பார்த்தோம்னா நம்ம இதில் பெப்பர் போடுறோம் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறோம். ஸோ இந்த கிரேவிக்கு யூஸ்வலாக மீன் குழம்பு நம்ம செய்யும் போது பெப்பர் போட மாட்டோம். ஸோ இந்த ஒரு ஃபிஷ்ஷுக்கு நம்ம பெப்பர் போடுறோம். ஏன்னா தேங்காய் பால் ஊற்றும் போது கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில நேரத்தில் தேங்காவை பொறுத்து. அதனால் இந்த பெப்பர் அதை போய் காம்பன்சேட் பண்ணிடும். ஸோ நல்லா மூடி வச்சு வதக்கிட்டேன். ஸோ நல்லா அந்த தண்ணி எல்லாம் ஈர்த்துருச்சு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நம்மளோட அந்த 1 கப்பு தேங்காய் பால் இருக்கு இல்லையா, ஸோ அந்த தேங்காய் பாலையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி வச்சுருங்க. இதுவும் நல்லா வற்றி வரட்டும். ஸோ ஹை ஃப்ளேமில் செஞ்சிங்கன்னா நீங்கள் ஓப்பன் ஸ்டவ்வில் செய்கிறது பெட்டர், கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். ஸோ சிம் ஃப்ளேமில் செஞ்சிங்கன்னா நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நான் இதுக்காக 2லேருந்து 3 வாழை இலை வாங்கி அதை இந்த மேல் பகுதி இருக்கு இல்லையா, நம்மளோட குக் பண்ணிட்டு இருக்கிற அந்த பாத்திரத்தோட மேல் பகுதியில் காட்டினீங்கன்னா வாழை இலை மடங்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வளையும். ஸோ இது ஒரு ஸ்டெப்பு தெரியாதவங்களுக்காக நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ நம்மளோட குக்கிங் ப்ராசஸ் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதோடு நம்ம வாழை இலையில் நம்மளோட மீனையும் இந்த வந்திருக்கக்கூடிய கிரேவியையும் உள்ளே ஸ்டஃப் பண்ணி நம்ம கட்ட போகிறோம். ஸோ இதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு திக்கான கயிறு தேவை. ஸோ இன்றைக்கி நான் அந்த வாழை இலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நடுவில் இருக்கக்கூடிய பார்ட்டை நான் கிழித்து பாதி இலைக்கு கட்டிக்கிட்டேன். மிச்சது நான் என்கிட்ட இருக்கக்கூடிய நூல்கண்டில் இருக்கக்கூடிய நூலையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். பட் நீங்கள் நல்லா திக்காக கலண்டு விழாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அலுமினியம் ஃபாயில் இருந்துச்சுன்னா நம்மளோட வாழை இலையில் நம்மளோட ஃபிஷ்ஷையும் கிரேவியையும் வச்சுட்டு ஸ்டஃப் பண்ணி மூடினதுக்கப்புறமா அலுமினியம் ஃபாயிலில் வச்சு ஒரு சுருட்டினீங்கன்னா அந்த வாழை இலை பிரியாது. ஸோ அதுவும் ஒரு மெத்தட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டஃபிங் ப்ராசஸ் வந்துட்டோம். ஸோ கிரேவியை ஃபஸ்ட்டு நம்மளோட வாழை இலையோட கீழ் பார்ட்டில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நம்மளோட ஃபிஷ்ஷோட கீழ் பகுதியில் ஆல்ரெடி கிரேவி செட் பண்ண மாதிரி. ஸோ இப்போது ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக ஃப்ரை ஆகி வந்திருக்கிற நம்மளோட மீனை அதுக்கு மேலே வைக்கிறோம். இப்போ மறுபடியும் நம்ம கொஞ்சம் கிரேவி எடுத்து நம்மளோட ஃபிஷ்ஷோட மேல் பார்ட்டில் ஃப்ரம் டாப் டு பாட்டம் ஃபுல்லாக நம்ம கிரேவினால் கவர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கட் போட்ட இடம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துலையும் ஸ்டஃப் பண்ணுறோம். ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, இந்த ஒரு வாழை இலையில் ஸ்டஃப் பண்ணுற பார்ட்டுக்கும் அந்த ஒரு கட் பண்ண இடத்துக்குள்ளே நம்மளோட கிரேவி ஃபுல்லாகவே உள்ளே போயிருக்கணும். தட்ஸ் ஆல். நம்மளோட மீன் பொளிச்சதுக்கு தேவையான அந்த ஒரு ஸ்டஃபிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு ஸ்லைஸ் ஆனியன், ஒரு ஸ்லைஸ் டொமேட்டோ, ஒரு க்ரீன் சில்லி, இது 3த்தையும் அந்த ஒரு கிரேவி மேலே வச்சுட்டு வாழை இலையை மடிக்கிறோம். ஸோ வாழை இலை எப்படியும் உங்களுக்கு ஃபுல் வாழை இலை கிடைக்கலனா கூட சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் எப்படியாச்சும் மடக்கி கட்டிடலாம். ஸோ ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி ஓரளவுக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு நூல்கண்டில் இருந்த நூலை வச்சு நான் கட்டிட்டேன். ஸோ உங்களுக்கு அப்படி இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அலுமினியம் ஃபாயில் ஏற்கனவே வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இப்போ நம்மளோட மீனை சூப்பராக பேக் பண்ணியாச்சு. வாழை இலையில் ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு அகலமான ஃப்ரைங் பேன் எடுத்துக்கிட்டேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்மளோட இந்த வாழை இலையில் பேக் பண்ண அந்த ஒரு ஃபிஷ்ஷை உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு சிம் ஃப்ளேமில் வைக்க போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒரு மீன் 5லேருந்து 6 நிமிஷம் நீங்கள் ஒரு சைட் வேகிறதுக்கு விடலாம். அதுக்கு அடுத்ததாக கரெக்டாக டைம் பார்த்துட்டு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருங்க. அதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட இன்னொரு ஃபிஷ்ஷையும் நான் வாழை இலையில் கட்டுறதுக்கு ஃபில்லிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கீழே ஆஸ் யூஷுவல் ஒரு கிரேவி வச்சுட்டு மேலே நம்மளோட ஃபிஷ்ஷை வச்சுட்டு இருக்கிற மிச்ச கிரேவி எல்லாத்தையுமே மேல் பக்கமாக நான் பரப்பி விடுறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறமா நம்ம ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக முதல்ல சொன்ன மாதிரியே ஒரு ஸ்லைஸ் ஆனியன், ஒரு ஸ்லைஸ் டொமேட்டோ அண்ட் ஒரு பீஸ் பச்சை மிளகா, இது 3த்தையும் வச்சு மேலே நம்மளுக்கு இருக்கக்கூடிய என்னெல்லாம் வாழை இலை மிச்சம் இருக்கோ அது எல்லாத்தையும் வச்சு முடிஞ்ச வரைக்கும் வாழை இலையோட பார்ட்ஸை வேஸ்ட் பண்ணாமல் அதை வச்சு நான் இன்றைக்கி கட்ட ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது வரலைன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு திக்கான கயிறு வாங்கிக்கோங்க. அண்ட் இன்னொரு அகலமான பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு இன்னொரு செகண்ட் ஃபிஷ்ஷையும் நான் அவிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுக்கும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சிம்மில் வச்சு பண்ணும்போது நம்ம எண்ணெய் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கும் வாழை இலை கருப்பாகாமல் எந்த ஒரு விதத்துலையும் ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டை மாற்றாமல் இருக்கிறதுக்கு இன்கேஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த மீன் பொளிச்சதை எப்படி வந்திருக்குன்றதை நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஒரு பக்கமும் நான் கிட்டத்தட்ட 6லேருந்து 7 நிமிஷம் கிட்ட விட்டேன். ஸோ கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் சூப்பராக வெந்திருக்கு ஒரு மீனும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணதுனால இப்போ வெறும் அந்த கிரேவியோட மசாலா அந்த ஒரு ஃப்ளேவரை உள்ளே இறங்கிறதுக்காக தான் நம்ம குக் பண்ணியிருக்கோம். ஸோ மீன் குக் ஆகிடுச்சுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அது மட்டும் இல்லை, இப்போ நான் இந்த வெளியில் கட்டியிருந்த கயிறு அண்ட் இந்த நார் இதெல்லாத்தையும் கட் பண்ணும்போதே எனக்கு அந்த ஒரு அரோமா கிடைக்கிது. என்ன அரோமானா, அப்பார்ட் ஃப்ரம் மசாலா நம்மளுக்கு இந்த வாழை இலையோட ஸ்மெல் அந்த ஃபிஷ்ஷோட அந்த கிரேவியோட சேர்ந்து சூப்பரான ஒரு ஆத்தென்டிக் ஃப்ளேவர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அரோமாலேயே தெரியுது.
ஸோ மீன் வந்து உடையாமல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சிசர் யூஸ் பண்ணுறேன். ஸோ பக்காவாக பேக்கடாக நம்ம எப்படி உள்ளே வந்து வச்சோமோ அப்படியே இருக்க. ஸோ இந்த ஒரு ஃபிஷ் வந்து ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிரேவி, இது ஒரு கிரேவியில் வந்து இந்த ஒரு ஃபிஷ்ஷு கண்டிப்பாக 3 to 4 மெம்பர்ஸ் அட் அ டைம் வந்து ஒரு மீலுக்கு சாப்பிடலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு கிரேவி வந்து ரொம்ப திக்காக கிடைக்கும். ஸோ இது வந்து நீங்கள் சப்பாத்தி, தோசை அண்டு நம்மளோட ஏதாவது ஒரு ரைஸ் இந்த மாதிரி வெரைட்டியோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் எப்படி இந்த ஒரு ஃபிஷ் வந்து வந்திருக்குன்னு. ஸோ மசாலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சூப்பராக வந்து ஃபிஷ்ஷோடு ஒட்டியிருக்கு. அண்ட் உள்ளே இருக்கிற ஃபிஷ் பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், ஒரே ஒரு விரல் வச்சு நம்ம தொட்டாலே ரொம்ப சாஃப்டாக உடையுது. ஓகே, ஸோ பார்க்கவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஒரு கேக் பீஸ் மாதிரி இருக்கிற இந்த ஒரு ஃபிஷ்ஷை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸோ ரொம்ப அருமையான ஒரு டிஷ். ஸோ ஸ்வீட்டாகவும் இருக்குது, அதே நேரத்தில் காரமாகவும் இருக்குது, 2 டேஸ்ட்டுமே கலந்துருக்கு. ஸோ இந்த வீக்கெண்டே நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சோ இந்த மீன் பொளிச்சது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான்ல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு டிஃபரெண்டான டிஷ்ஷும் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை.